பூதா குட்டி வர சென்னை இன்னும் காணலையே. போன் விളിച്ച அப்புறம் தள்ளக்காரி எடுப்பா. அப்போ லட்சுமி அத்தைய கண்டாலே பேடிதான். கண்டிப்பா போன்ல சல்லு வட்டம். കുറച്ചു நேரம் கூட வெயிட் பண்ணி பாப்போம். கேட்டு உனக்கு இப்ப வரவுக்கு சமயம். நான் என்ன பண்ண, லட்சுமி அம்மா பத்தி தான் உனக்கு தெரியல. அவ பால் வேண்டப்போ சன்னா இங்க வர அது இதுன்னு எல்லாம் சொன்ன. எல்லாம் பண்ணோக்குள்ள உயிர் போச்சு. இப்ப பின்ன எங்க போறேன்னு சொல்லிட்டு வந்த. இப்ப வாரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கும் கீரிட்டு கிடந்தா. சரி வா வீடியோ எடுக்க போவோம். எக்கா நான் ஒரு வீடியோ பண்ணட்டா, நீங்க எடுப்பீங்களா? ஏட்டி நான் ஒன்னு வீடியோ எடுக்க விളിச்சா நீ என்ன வீடியோ எடுன்னு சொல்லுறியா? யூடியூப்ல ஒரு வீடியோ வந்து என்ன வீடியோ வரணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு நீ ஒரு சேனலை தொடங்க வேண்டியதானே. அது தெரிஞ்ச லட்சுமி அம்மா கொல்லுவாளே. ப்ளீஸ் அக்களை ஒரே ஒரு வீடியோ போடி. என்னத்த பேச போற அப்படி நீ? என்ன போல ரியல் ஸ்டோரி சொல்லி அப்படின்னு சொன்னாலும் உன் அம்மா சண்டை போடியது ஊரு ஃபுல்லா. அதை பத்தி தான் பேச முடியும். என்னத்த பேசியது பாரு ஃபர்ஸ்ட். சரி பாப்பா. என்னத்த பேசி சொதப்ப போறாளோ நமக்கு சேனல்ல வந்து விளங்கிட்டியெல்லாம். கமெண்ட் எல்லாம் கழியும் ஊத்தோனும் பரவு. கேட்டி ஊதா எனக்கு மனத்தை வாண்டிடாத. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வா வா வா. சோனி அக்காளுக்கு சொந்தக்காரியாக நான் ரொம்ப முக்கியம். உங்க ஊர்ல மழை பெஞ்சா? கூடுதல் பெய்து காணையும் நினைக்கேன். கன்னியாகுமரி மாவட்டம் எல்லாம் உண்டை மழை. 2 நாள் முன்னாடி வரை எங்க ஊர்ல அப்ப என்ன மழை அடிச்சு கொளுத்தின மழை. ஓ இது பத்தியா பேசியா? பேசு பேசு. அந்த கரண்ட் சினரைய பத்தி தான் பேச வந்திருக்கேன். யூடியூப் சேனல் தொடங்கல. ஆனாலும் இந்த குட்டிக்கு இதெல்லாம் பேச தெரியுது. உலக்கார பயப்புள்ளதான். என்ன மழை தெரியுமா? அப்போ எங்களுக்கு என்ன சொல்லியதுனே தெரியல. எங்களால தாக்கு பிடிச்சு வேய முடியல. ஏன்னா அம்மா எல்லாம் பயங்கர குடும்பக்காரியாக்க. இதுல வேற அந்த மழை சமயத்துல அப்போ மிக்சிக்கு அரைச்சு கொன்ன முடியாதுல்ல. உடனே அம்மீர அரை அப்படி இப்படின்னு என்ன சாவடிப்பா. அவளை அரைச்சு சொன்னா குறுக்கு வலி பறக்கு வலின்னு எல்லாம் சொல்லுவா. பின்ன அதுலயும் ஒத்து வரலைன்னா பிளம்பி தள்ளுவா. அப்போ 10 மாசம் பெத்தெடுத்தது அது ஆப்ரேஷனாக்க குறுக்கு வலி கொல்லுது அது இதை நானே புனியான தள்ளுவா. அந்த பிளம்பரை ஆக்கியதுக்கு நம்ம வேலை செஞ்சோண்டு போல. அந்த இதுல நான் தான் மாங்குன்னு அம்மியில அரைச்சேன். எனக்கே சரியா அரைச்சோன்னு தெரியாது. இருந்தாலும் தட்டி மட்டி அரைச்சு வைப்பேன். அப்படி 2 நாள் அப்போ நல்ல கஷ்டப்பட்டேன். ஆனா கரண்ட் 2 நாளாட்டு இல்லவே இல்லை சுத்தமா. இதுல வேற செல்லு வருவாக்கி. அப்போ செல்லு நோண்டவும் முடியாது. பட்ட பாடு இருக்கேன். எப்பப்பப்பப்பா அந்த கடவுளுக்கும் பிறக்காது. அது பெரும்பாடுலையும் பெரும்பாடு. நம்ம எல்லாம் சாதாரணமாட்டா இருக்கும். சார்ஜ் குறைஞ்சாலும் நம்ம நோண்டிண்டே இருக்கோம். நோண்டி சுச்சாவா அளவுக்கு 0 ஆச்சு. பின்ன தேடி பிடிச்சு பக்கத்து வீடு, அதாவது கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு. அந்த வீட்டுல அடுத்த லைனு தான். அங்க எல்லாம் கரண்ட் உண்டு. அங்க சரி போடலன்னு சொல்லிட்டு போனா அங்க என்ன வீட்டுல யாரும் இல்ல. அந்த நாளை பார்த்து இங்க பஞ்சம் கிஞ்சம் போயிருக்கு. ராத்திரி நாங்க அவன் வர அப்படின்னு சொல்லிச்சுனா அதோட மதியாச்சு. என்னடா பண்ணியது? பின்ன ஒரு நல்ல ஐடியா கிட்டுச்சு மக்களே. அவைய திரும்பவும் போய் பார்த்தா அவையில காணல. பிறகு அவைகளுக்கு செட் ஓட்டு வெளியில வந்து அந்த ஓட்டை சார்ஜ் குத்திய ஓட்டை இருந்த பிறகு அங்க இடலன்னு சொல்லிட்டு செடின்னு சொல்லிட்டு அதுல போட்டேன். அவைய வீட்டுக்காரவி வந்து அது 1 மாசம் எப்படா முடியும்னு சொல்லி எப்படி ஒரு வழியா சார்ஜ் ஆச்சு. பின்ன வந்தேன். சனி வந்து பார்த்து ஒரு குறைச்சு நேரம் கழிச்சு அங்க கரண்ட் வந்து 2 நாள் வராத கரண்ட். அப்ப சார்ஜ் போட போயும் ஒரு பலன் இல்லை. அப்படியாச்சு. இதுல வேற அப்போ எல்லாத்தோட மேல ஃபேனு தான். அப்பா சூடு பிடிச்ச மனுஷன் செத்து போவான். உறக்கமே இல்லை இந்த இதனால. மதிட்டு நான் இனி கொஞ்சம் பேசட்டு. வா இந்த செல்ஃபி மாடல் இப்படியே பேசுதீங்களா? வா குறைச்சுதானே பேச போறேன். மக்களே நாங்களும் நல்ல கஷ்டப்பட்டேன் இந்த மழையினால. சூடெடுத்து மனுஷன் செத்து போவோம். அந்த நல்ல கஷ்டப்பட்டேன். எங்களுக்கு வேற இன்வெர்டர் உண்டுல அது உண்டு. ஆனாலும் என்னன்னு தெரியல அடிக்கடி கரண்ட் போறத மாறதா. அந்த இதனால என்னதான் சார்ஜ் ஃபுல்லும் காலியாச்சு போல. ஒரு லைட்டோ ஃபேனோ ஒன்றும் போட முடியல. அப்படி நல்ல அவஸ்தப்பட்டேன் கேட்டீங்களா. இளம் பருவம் பிள்ளையாளுகளுக்கு என்ன செல்லுல தான் கவலை கரண்ட் இல்லாததுக்கு. எப்பண்டா கரண்ட் வரேன்னு அப்போ படாத பாடுபட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னா இப்படி கரண்ட் இல்லாத சூழ்நிலை அந்த டைமிங்கில் நம்ம வந்து கொஞ்சம் சார்ஜை சேமிச்சு வச்சிருக்கணும். அதை தான் சொல்லி சும்மா செல்லு நோண்டவ கூடாது. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இருக்கணும். சரியா நீ இதெல்லாம் சொல்லி என்னையும் சேர்த்து தான் சொல்லி எங்களுடைய மீ பாய் மக்களே.